Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல கீ ரைஸ் எப்படி வீட்லயே பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பவுல்ல இன்னைக்கு நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு பிடிச்ச பாஸ்மதி ரைஸ் பிராண்டா நீங்க चूஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு இது ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ 30 நிமிஷம் ஆயாச்சு. ரைஸ் நல்லா ஊறி ரெடியா இருக்கு. சோ தண்ணி எல்லாம் நீக்கிட்டு ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. நெய் நல்லா உருகுனதும் உங்களுக்கு பிடிச்ச ஹோல் ஸ்பைசஸா நீங்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர்ஸ்லாம் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா ஆட் பண்ணிருங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது லைட்டா ஹீட் ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது கூட நம்ம பாஸ்மதி அரிசியை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்மதி ரைஸ் நல்லா வேகற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்மதி அரிசி நல்லா வெந்தாச்சு. சோ தண்ணி எல்லாம் நீக்கிட்டு ரெடியா எடுத்து வச்சிருங்க. இன்னொரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் 2 ஏலக்காய், கொஞ்சமா பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமா பிரியாணி இலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கோங்க. இதை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புதினா இலைகள் கட் பண்ணது, அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிருங்க. இப்போ இது கூட நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற அந்த பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஃபைனலா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு சுவையான கீ ரைஸ் ரெடி ஆயாச்சு. இதை நல்லா காரமான ஒரு சைட் டிஷ் கூட சர்வ் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குயிக்கான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த கீ ரைஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.